வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கேஎஸ் வள்ளி திருமணம் நாடகம் யூடியூப் சேனல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அவனை உயர்த்தி பேசும் மனித நானும் தப்பாது. ஒன்னும் பெரிய ஆளானாலும் பணம் இருந்தானே அதை உயர்த்தி பேச மனித நானும் தப்பாது. எந்த அறிவு இருந்த போது பணம் இல்லாத உலகம் எழுத நாள் மனிதனால் ஏற்றுக்கொள்ளாது. குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை, இழைக்கும் மனிதனில்லை. ஆளை ஆளை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் நிகழ்ந்த கூட்டம் புகழும் உழைத்தான். ஆளை ஆளும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உழைத்தான். நேர்மை நிலை வந்தால் பேச யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தால் பேச யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காத மனிதனும் இல்லை. பணம் வந்திலே குப்பையிலே அதை பார்த்து நடந்து நடக்காதவன் மனிதனிலே, இழைக்கும் மனிதனிலே. பணம் வந்திலே குப்பையிலே கனகத்தில் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா தாகுட தகதி தின்னா தாகுட தகதி தின்னா தாகுட தகதி இந்த கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடு தட்டி தருகிறதா தலங்க தோன்றுகிறதா தட்டி தருகிறதா தலங்க தோன்றுகிறதா தட்டி தருகிறதா வாங்க தோன்றுகிறதா தட்டி தருகிறதா வாங்க தோன்றுகிறதா ஆடிட்டியே சார் கனகத்தில் பாட்டு அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா. அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா. அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா. ஓம் நமோ நாராயண நாராயண நாராயண. ஓம் நமோ நாராயண. 16 ஓம் நமோ நாராயணா. 16
நாராயணா. உங்கள் வார்த்தையிலே பிழை இருக்கிறது. உங்கள் வார்த்தையிலே பிழை இல்லைங்கிறேன். ஓம் நமோ நாராயணா. நாரை என்றார் தண்ணீர், அயனம் என்றால் படுக்கை. பார்க்கடல் எனும் தண்ணீரிலே படுத்திருப்பதால் அவரை நாராயணன் நாராயணன் குறிப்பிட்டு நாராயணன் சொல்றோம். ஆனா நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அவமானப்படுத்தும் விதமாக, கேவலப்படுத்தும் விதமாக ரூபாய்க்கு 16,000 சொல்றீங்க அப்படின்னா சரியா இருக்கு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு? கேப்பையில நெய் வெடியுதுன்னா கேப்பாருக்கு புத்தி எங்க போச்சுன்னு. எண்ணெய் நக்கிற நாய்க்கு செக்கு எது சிவலிங்க எதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுங்க. துப்பு கட்ட நாய் உப்பு கண்டம் உருண்டையை போட்டு உருட்டிக்கிட்டு கிடந்துச்சான். தப்பு தானே? எது எதை பண்ணணுமோ அதை பண்ணாத்த அந்த வேலைக்கு சரியா இருக்கும். நான் விளக்கம் சொல்ல முடியல, நீங்க எப்படி தப்பு கண்டுபிடிச்சீங்க? அப்ப இதுக்கு விளக்கம் இருக்குன்றீங்க. இருக்கு. என்ன விளக்கம்? நீங்க நாராயணாண்டு உங்க பாட்டனை சொன்னீங்க. ஆமா. நான் ரூபாய்க்கு 16,000 2 பேரை சொல்லியிருக்கேன், நீங்க ஒருத்தரை சொல்லியிருக்கேன். எப்படி? ரூபாய் என்றால் மகாலட்சுமி, பதி என்றால் துணை புருஷன். மகாலட்சுமிக்கு புருஷன் யாரு? மகாவிஷ்ணு நாராயணே. அதைத்தான் சேர்த்து சொன்னேன், ரூபாய்க்கு 16,000. ரொம்ப படிச்சிருப்பீங்க போலயே. வெண்ணையம் பண்ணி கொடுக்குறீங்களே. ஏதோ ஓரளவு. சரி தம்பி யாரு தெரிஞ்சுக்கலாமா? யாரும் தெரிஞ்சுக்கலாமா? என்ன கூட படுத்த குடல் அந்த வச்சு நொன்னே. என்ன உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் கூட படுத்து வெடுக்குன்னு அந்த வச்சு தொம்பி. பேச்சுக்கு பேச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, மூச்சுக்கு மூச்சு. சரியா? நான் தம்பின்னு சொன்னா அதுல 1000 காரணத்தை நான் கொடுக்க முடியும். நான் அண்ணேன்னு சொன்னா 1000 காரணம் 2000 காரணத்தை கொடுக்க முடியும். எப்படி கொடுப்ப நீ? நீங்க நான் கொடுக்கறேன்னா நான் புராணத்துல கொடுப்பேன். நானும் புராணத்திலே கொடுப்பேன். புராணத்துல கொடுப்பியா? ஒரு கோமாளி இந்த சபையில புராணத்துல கொடுப்ப. நீ புராணத்தை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இல்ல ஒரு கோமாளி இந்த கதையில புராணம் பேசலாமா அப்படிலாம் கேட்டிருப்பேன் மத்த கோமாளிட்ட. ஆனா உங்களுக்கு கேட்க மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு புராணம் தெரியும், எனக்கும் தெரியும், பாக்குற மகளுக்கும் தெரியும். ஆனா எந்த அளவு தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இப்ப நான் தம்பிக்கு தான் சிறப்புன்னு என்னால சொல்ல முடியும். நான் அண்ணனுக்கு என்ன சிறப்புன்னு நான் சொல்ல முடியும். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் உங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கேன். அப்படியா? தம்பி உடையான், படைக்கு அஞ்சான், மூத்தது மூளை, இலையது காலை, முன்ன முனைக்கிற காதை விட பின்னாடி இருக்கிற கொம்புக்கு தான் வலிமை. இது வந்து நடைமுறை. இப்படி எல்லா நடைமுறைகளுமே யாருக்கு சிறப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தம்பிக்கு தான் சிறப்பு கொடுத்துருக்காங்க. நடைமுறை வேணாம், நம்ம புராணத்தை குதிப்போமா? இப்ப ராமாயணத்துல ராமர் இருக்காரு இல்லையா? ராமருடைய தம்பி யாரு? ராமருக்கு அடுத்த தம்பியை கேட்கறீங்களா, மூணாவது தம்பியை கேட்கறீங்களா? பொதுவா நீங்க யாரு கேட்டா யாரை சொல்லுவீங்க நீங்க? ராமருக்கு தம்பி லட்சுமணன் சொல்லுவேன். ஆனா அப்படி சொல்லலாமா? ஏன் சொல்லலாமே? சொல்லக்கூடாது. ஏன்? ஏனென்றால் இப்ப சொல்றோம் ராம லட்சுமணன் பேர் வைக்கிறோம். ஏன் பேர் வைக்கிறோம்? ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதால் நம்ம ராம லட்சுமணங்கிறோம். ஆனா ராமனுக்கு பிறகு பிறந்த தம்பி லட்சுமணனா? ராமனுக்கு அடுத்த தம்பி ஏன்னா கோசலைக்கு பரதன் ராமன் பிறக்கிறார், அதற்கு அடுத்தபடியாக கைகேயிக்கு பிறக்கிறவர் தான் பரதன். அதன் பிறகு சுமித்திரிக்கு பிறகு லட்சுமணன் சத்ருகன் பிறக்கிறார். அப்ப ராமனுடைய தம்பி யாருன்னு ஒரு கேள்வி எழுப்பினாள். முதல் தம்பி பரதன் தான், பிரச்சனை இல்லை. இப்ப கைகேயி வரங்கிட்டு ராமனை காடு கடிப்பிட்டா. என்னன்னு வரம் கேட்கிறா? காட்டுக்கு போயிட்டாரு, நாட்டை ஆள்றது யாருன்னு வரம் கேட்கணும். இல்ல அவ கேட்ட வரம் அப்படி இல்லையே, நீங்க நம்மளே திருகில வேலை பார்க்கிற மாதிரி தெரியுதே. சொல்லுங்க. ராமா, என் மகன் நான் பரதன் நாட்டை ஆள வேண்டும், நீ கானகம் செல்ல வேண்டும். இது கைகை கேட்டு வரோம். இது நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். ஏன் கைகேயி பரதனுடைய அம்மா எல்லாரும் தெரியும். ஏன் என் மகன் பரதன் ராமன்ட்ட இதுக்காக கைகேயி சொல்லணும்? அங்கதானே விஷயம் இருக்கு. என்ன? என் மகன் கொடுத்தா வாங்க. என் மகன் நீ ஏன் சொல்றா? அப்போ நட்பை பிரிக்கிறதுக்கு அர்த்தம். அது மட்டும்தான் காரணமா? ஏன்னா அதனால் வரையிலும் கைகேயித்தான் தன்னோட அம்மான்னு நினைச்சாரா ராமன். அப்ப சொல்றாரு, டே உங்க அம்மா நான் இல்ல, என் பிள்ளை பரதன், நீ வந்து நான் பெத்த பையன் நீ கிடையாது என்ற குற்ற உணர்ச்சியை ராமனுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துல சொல்றா, என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும், நீ காணாம போகணும். ராமன் போயிட்டார். ஆனால் பரதன் நாட்டை ஆண்டானா? ஒருபோதும் ஆளல. எங்க அண்ணன் ஆளத நாட்டை நான் ஆள மாட்டேன் போமா என்று சொல்லி தன் அண்ணனுடைய கால் பாதுகைகளை தலையை சுமந்து கொண்டு வந்து அரசாட்சி பண்ணது யாரு? தம்பி. யார் தம்பி? பரதன். அப்ப அந்த கதையில யாருக்கு அங்கே சிறப்பு? தம்பி பரதனுக்கு. விட்டு கொடுப்பவன் கட்டுப்பதிலே பரதனுக்கு தான் சிறப்பு அங்கேதானே இருக்கு. யாருக்கு சிறப்பு? தம்பிக்கு. அதனாலதான் நான் உங்களை தம்பின்னு. இவ்வளவு ஏங்க. அதே ராமாயணத்துல அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ராவணன், ராவணனுடைய தம்பி யாரு? விபீஷணே. விபீஷணே. இப்ப சரியா சொல்றீங்க. விபீஷணன் தான் ரெண்டாவது ஆளு. அதுக்கு அடுத்து ஒருத்தர் இருந்தானே, யார் அவன்? 6 மாதம் முழிச்சிருப்பேன், 6 மாதம் தூங்குவேன். 6 மாதம் தூங்குவது, 6 மாதம் விழித்திருப்பது, அவன் தான் கும்பகர்ணன். இப்ப விபீஷணே ராமர் பக்கம் போய் சேர்ந்துட்டான். இவன் சேர்ந்தது இல்லாம கும்பகர்ணனை கூப்பிடுறேன், தம்பி டேய் இங்க
எதுக்கு நீங்க தெரிஞ்சு அல்லோல பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வயசுல மூத்தாலும் தம்பிங்கிற வேலை வச்சுக்கிறாங்க. ஏங்க கதைக்குள்ள குதிச்சுட்டாங்க. கதையில விபீஷணன் கும்பகர்ணனை பார்த்து கேட்கிறேன், நீ எதுக்கு இந்த பக்கம் அல்லோல பட்டுக்கிட்டு இருக்க? நானும் பல வருஷமா கூப்பிடுறேன், பேசாம என் கூட நீ அந்த பக்கம் வந்துரு, நல்லபடியா நீ வாழலாம், வர்றியா? இங்க விட மாட்டாங்களே சங்கத்துல. சங்கத்திலயா? ஏங்க நீங்க என்ன சங்கங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணிடுறீங்க போல. நான் என்னமோ உங்களை மதுரை சங்கத்துல கார் குடிக்கிறது கூப்பிடுற மாதிரி. அப்படிதான் கூப்பிட்டு கும்பகர்ணனை கூப்பிட்டு நீ நான் விபீஷணன், நீ ராமன் பக்கம் இருக்காத, ராமன் பக்கம் வந்து சேர்ந்துரு. அப்பதான் கும்பகர்ணன் சொல்றேன், அடி நம்ம அண்ணன் ராவணன் பண்ற தப்பாவே இருக்கட்டும், ஆனால் நமக்கு இவ்வளவு நாள் நல்லது கெட்டது கொடுத்து சோறு பட்டு வளர்த்தது நம்ம அண்ணன் ராவணை, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு போகலாமா? தவறலையா? செட்டான அண்ணனுக்காக சாகுறா என்று எண்ணி அண்ணனுக்காக தன் உயிரையும் விட்டான் ராமாயணத்துல கும்பகர்ணனை. அங்க யாருக்கு சிறப்பு? தம்பி கும்பகர்ணனுக்கு. அதனால தான் உங்களை தம்பின்னு. இவ்வளவு ஏன் செங்குட்டுவன் இருக்காருல்ல, தெரியுமா? கை விடுங்க. உண்மையில நான் உங்களுடைய அறிவை பாராட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு ராமாயண மகாபாரதம் தெரியுமே எனக்கு தெரியும், ஆனா இப்பதான் சிலப்பதிகாரம் தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பலே, எங்க செங்குட்டுவன் யாரு, என்ன பண்றாரு சொல்லுங்க. முருக வேஷம் போடுவாரு, அவர் கூட நிறைய நாடகம் ஆடி இருக்கேன். புதுக்கோட்டையில இருக்கு. முருக வேஷம் போடுறாரு, நாடகம் ஆடிருக்கியா? சிவி செங்குட்டுவன். திண்டுக்கல் ஜிவி செங்குட்டுவன். யோ, அவர் யாரையா சொன்னா? சேரன் செங்குட்டுவன். அவரா? நான் இந்த செங்குட்டுவன் எனக்கு அவர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஆனா நம்ம சிலப்பதிகாரம் பேசுறோம் இல்லையா, அதுல இளங்கோ இருக்காரு இல்லையா, ஆமா. அவருக்கு தெரியுமா? இளங்கோ தெரியும். எப்படி? ஹரிச்சந்திர மயான கண்டத்துல ராஜ நடிகர் சத்தியகீர்த்தியும் போடுவாரு. இப்ப நம்ம வீட்டு அப்பா வில்வ இளங்கோ ஆக சிறந்த நடிகரியா. அவர் இழந்த மிகப்பெரிய ஒரு வருத்தம், தன்னிகரட்ட ஒரு நல்ல ஒரு கலைஞர். ஏப்பா நான் அவரையும் சொல்லலப்பா, இளங்கோவடிகள் அதை எழுத சிலப்பதிகாரத்தை எழுதினார்ல. இப்ப தம்பி இளங்கோ அன்னை செங்குட்டுவன். அண்ணன் நாட்டை ஆளணும்னா தம்பி நீ கானகம் செல்ல வேண்டும் என்று சொன்னதற்காக அண்ணனுக்காக நாட்டை விட்டு காட்டுக்கு போய் இளங்கோவடிகளாக மாறி சிலப்பதிகாரத்தை எழுதினது யாரு? இளங்கோவடிகள். அங்கே யாருக்கு சிறப்பு? தம்பி. அதனாலதான் நான் உங்களை தம்பின்னு. இப்படி 1000 காரணங்களை என்னால் வகைப்படுத்த முடியும். எங்க நான் ஏத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல இருப்பான். அந்த வல்லவனுக்கு ஒரு வழுக்கு பாறை இருக்குன்னு தானே இருக்குங்க. பாப்போம் சொல்லுங்க. சொல்லிட்டே 3 காரணம். அண்ணனுக்கு இல்ல இது மாதிரி 1000 காரணம் சொல்லுவேன் இருக்கலாம், ஆனா அது பிரச்சனை இல்ல. போதும் ஒரு பானை சொட்டு ஒரு சோறு பதம். ஒரு சோறு பதம். நான் சொன்ன நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, ஆமாங்க. நான் ஒத்துக்கிற மாதிரி ஒரு காரணம். ஆமா சொல்லுங்க. முருகப்பெருமானுக்கு எத்தனை படை வீடு? இதுவரை 5, இனிமே உருவாக போறது 6. சரி, 5 படை வீடுல பழனி வந்து எத்தனாவது படை வீடு? அது 3வது படை வீடு. 3வது படை வீடு. பழனிக்கு எத்தனை பெயர்கள் உண்டு? அதுக்கு நிறைய பேருக்கு திருஆவேன குடினி பேர் இருக்கு, பொதுநீன்னு பேர் இருக்கு, சித்தர் வாழ்வுன்னு பேர் இருக்கு, நெல்லிவனம்னு பேர் இருக்கு. எத்தனை பேர்கள் உண்டு? யாரால உருவாக்கப்பட்டது? போகர் என்ற சித்தரால உருவாக்கப்பட்டது. சித்தரால உருவாக்கப்பட்டது. இதே நம்ம ஊர்ல இருந்து பழனி மலைக்கு பாத யாத்திரை போறாங்க. இங்க இருந்தா தமிழகத்துல உள்ள எல்லா ஊர்ல இருந்து பழனிக்கு பாத யாத்திரை போகத்தானே செய்யறாங்க. இன்னைக்கு நான் பொதுவா சொல்றேன். சரி பொதுவா, சரி சந்தோஷம். இருந்து பாத யாத்திரை போறார்கள், குருநாதர் ஒருத்தர் இருப்பாரு. சரி, இங்க இருந்து போற பக்தர்கள் அவர் காவடி எடுத்து போறாங்களோ, பால் குடம் கொண்டு போறாங்களோ, இல்ல பாத யாத்திரை போறவங்க எந்த குளத்துல குளிப்பாங்க? இடுமன் குளத்துல. இடுமன் குளத்துல குளிச்சுட்டு நேர தம்பி இருக்கிற பழனி மலையை நோக்கி ஏற மாட்டாங்க. வேற கீழே இருக்கிற அண்ணன் விநாயக பெருமானை வணங்கி விட்டு தான் மேலே இருக்கிற தம்பியை பார்க்க செல்வார்கள். அப்ப அங்க யாருக்கு பெருமை? ஆனா நான் ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு காரணமா சொல்லுவேன். நீ ஏன் வேறல புடிங்கி நீ ஏன் கண்ணையை குத்துற மாதிரி இவ்வளவு நேரம் சொல்லி போட்டு நான் கூட உன்னை நிப்பாடலான்னு நினைச்சேன். முருகனுக்கு பாத யாத்திரை போறதா முருகன் தம்பி தானே, நீ எப்படியா நீ முருகனை சொல்றாயின்னு. ஆனா கடைசி கொண்டாந்து முடிச்சு பாரு, என்னதான் முருகனை கும்பிடுறதுக்கு நீ மேலே ஏறி போனாலும் கீழே பிள்ளையார் ஒரு தேங்காய் உடைச்சு போனா முருகனே அருள் கொடுப்பாரா. நீங்க சித்தரும்புல வெண்ணெய் எடுத்தா நான் பச்சை தண்ணியில வெண்ணெய். தப்பு இல்லைங்க. இப்ப விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைச்சிட்டு தான் போய் முருகனை கும்பிடுறோம். ஆனா பாருங்க, முருகன் மட்டுமில்ல சிவனுடைய கோயிலுக்கு போனாலும் கூட யார நம்ம கும்பிடணுமா? விநாயக பெருமானை கும்பிடணும். ஒரு நேரத்துல சிவனுக்கு ஒரு எண்ணம், என்ன எண்ணம்? விநாயகர் யாரியா? என் பிள்ளை. ஏன்னா ஒரு செயலை தொடங்குறதுக்கு என் பிள்ளைய நானே கும்பிடணுமா? நான் கும்பிட மாட்டேன், வேணா என் பிள்ளைய வந்து என்னையே கும்பிட சொல்லு அப்படின்னு ஒரு ஆணவம் யாருக்கு? சிவபெருமானுக்கு. அதனாலதான் திரிபுர அசுரர் அழிக்க போறார். தாரகாட்சன், விமலாட்சன், விட்டில் மாளி என்று சொல்லக்கூடிய இந்த 3 திரிபுர அசுரர் அழிக்க போறார். எப்படி? இந்த உலகத்தை தேராக்குறாரு, மேருமலையை வில்லாக்குறாரு, மகாவிஷ்ணு அம்பாக்குறாரு. இத்தனையும் செய்த சிவபெருமான் விநாயகரை வணங்காத ஒரே காரணத்தினால அந்த தேருடைய அச்சாணி தெரித்து மண்ணுல வந்து வீழ்ந்தாராம். பாருங்க, சிவபெருமானே இருந்தாலும் கூட யாரை வணங்கினால் அந்த செயல் நிறைவேறும் என்றால் அண்ணல் விநாயக பெருமானை வணங்கினால் அந்த செயல் நிறைவேறுவான். சிறப்பு, அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி
ஹரிகரசுதன் ஐயப்பன் மலைக்கு பாத யாத்திரை சபரிமலை போறோம். சபரிமலை போறாங்க. ஆமா. 48 மைல் இருமுடியை தாங்கி சென்று நடந்து போவாங்க. போய் பம்பையில குளித்து விட்டு படித்தேங்காய் என்று அடிக்க குருநாதர் 2 காய் கொடுப்பார் அல்லவா? ஆமா. அதை கொடுக்கும்போது முதலில் ஏறும்போது இருமுடியை கட்டி ஏறும்போது எதுல ஏறுவோம்? கன்னிமூல கணபதி பாவம். கன்னிமூல கணபதி. அப்புறம் யாரு மேல இருக்கிறது? யாரு? நீலிமலை ஏற்றது மேல ஐயப்பன் தம்பி இருக்கிறார். கீழே யாரை வணங்குறோம்? படித்தேங்காய் யாருக்கு உடைக்கிறோம்? கன்னிமூல கணபதி விநாயக பெருமான். அங்க உடைச்சிட்டு தான் தம்பி ஐயப்பன். நான் தான் சொல்றேனே, சிவன் கோயிலுக்கு போனாலே விநாயகர் கும்பிடணும். அப்புறம் ஐயப்பன் அவருடைய சின்ன தம்பி தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனாலதான் சொல்றேன். அங்க அண்ணன். சரி மகிழ்ச்சி. தாங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே. நீங்க யாருன்னு சொல்லவே. என் அடையாளத்தை விட்டு பாருங்க. பாத்தீங்களா? அடையாளம் தெரியுதா? எங்க அடையாளம் சொல்லுங்க. காயாத கனகத்தேவா, நீ இதை சொன்னா அப்புறம் எங்க அண்ணன் வந்து எதையா சொல்லுவாரு? அந்த அடையாளம் இல்லையா? இப்ப சிவன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? புலித்தோலை வாகனத்தோட இருப்பாரு. சிவன் கண்டுபிடிப்பீங்க. விநாயக பெருமானா? விநாயக பெருமானா மூஞ்சர் மூசிக வாகனத்தோட. முருக பெருமானா வேலாயுதம், கையில வேல் வச்சிருப்பாரு. ஒவ்வொருத்தரும் அடையாளம் இருக்கு இல்லையா? இப்ப என்ன நல்லா ஒத்து பாருங்க. தலையில சடாமகுடம், நெற்றியில திருநாமம், கையில சத்ததால கட்ட, இடுப்புல மகதியாள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் யார் போல் தெரிகிறது? சாமியார் மாதிரி இருக்கு. அட சாமியார் தான். எல்லா சாமியாருமாயா கையில கட்டிங்க நெத்தியில நாமம் போட்டுருக்காங்க. யாரு மாதிரி தெரியுது? பேர் தெரியலையே. நானே சொல்லவா? அப்ப நீங்க தான் சொல்லணும். என்ன அடையாளத்தை பத்தி இப்படி வார்த்தை இருக்கா? அது கூட வேணாம். இல்ல சில பேர் படுக்க போட்டு போடுவாங்க, நீங்க நிக்க வச்சு. அது பட்டை. நாங்க நிக்க வச்சு அத்தனை பிரம்மத்துக்கு போட்டுருக்கோம். நான் யாரும் சொல்ல தானே. அபிஷேக பிரியாசுமா, அலங்கர பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கடிப்பிரியா கண்டா. என்னங்க? இல்ல எண்ணிக்கை விடுறேன். என்ன எண்ணிக்கை விடுறீங்க? கடிப்பிரியா கண்டா. இந்த வரிசையில் கனகப்பிரியன் நாரதன். நாரத மகரிஷிங்க. உங்களுக்கு தான் இந்த அடையாளமா? ஏங்க நாரதர் தானே கையில கட்டை இடுப்புல யாழ் வச்சிருப்பாங்க. புண்ண பாத்துட்டா தெரியும். சரி கேள்விப்பட்டிருப்பீங்க. பூலோகத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்பதானே பாக்குறீங்க. நான் தான் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. ஆமாங்க. பாக்க கொடுத்து வச்சிருக்கேன். மகிழ்ச்சி. பேச்சனை பத்தி கேள்விப்பட்டீங்க பாத்தீங்களா? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூரா? ஆமா. மேலூர்னா ஒரு முனியாண்டி மயனா? மேலூர்னா முனியாண்டி மயனா? ஏய், ஏன் மேலூர்னா முனியாண்டி? மேலூர்னா இந்த மேலூர் இல்லையா? மேலோகத்தை சுருக்கி மேலூர்ன்றேன். மாட்டு தாவணி ஒத்த கடை மேலூர். அந்த மேலூர்ல மேலுலகம் இருக்கு இல்லையா? அந்த மேலோகத்தை சுருக்கி நான் மேலூர்ன்றேன். அந்த வடை சாப்பிடுற ஞாபகமே வருது. அதை மாத்துங்க முதல்ல. அப்ப மேலோகத்தை சுருக்கி மேலூர். ஆமா. அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? மேல 7 கீழே 7. மேல இருக்க லோகத்தை மேலூர், கீழே இருக்க லோகத்தை கீழூர்னு சொல்லு. மேலைக்கு எதிர்வதம் கீழே. அதனால இல்ல கீழூர். கீழூர். ஆனா நான் வர்றது மேலோகத்துல இருந்து தாங்க. மேலோகத்துல. ஆமாங்க. நீங்க நீங்க வந்தது குட்டியானையா சேராட்டவா? அது ரெண்டுலயும் வரல. ஆகாய மார்க்கமாக ககன மார்க்கமாக பறந்து வர்றேன். அப்ப நீங்க வருவது போவதே யார் கண்ணுக்கு அருவும் உருவமாக அருவுருவமாக யார் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். எங்க அவங்க சித்தர்கள்ல சித்துக்கள் கற்றவங்கல்ல எனக்கு தெரியும். அஷ்டமா சித்துக்களை நானும் தானே கட்டு இருக்கிறேன். 8 வகை சித்துக்கள். ஆமா. அனிமா வாங்கிமா கைமா லாகிமா பாட்டி பிரகா மீசோ பத்தி அனைத்து எனக்கு தெரியும் இல்லையா? அப்ப சிரிசா பெருசாக்குவேன், இல்லாததை உருவாக்குவேன், மணல கயரா திரிப்பேன், நீர் மேல நடப்பேன். ஆனாலும் செஞ்சு காட்ட சொல்லக்கூடாது. கதையின் மறுபடி இதெல்லாம் செய்யணும் இருக்கு. மணல கயரா திருப்பி. ஆமா. கூடு விட்டு கூடு பாய்வேன். நீங்க கூடு விட்டு கூடு பாய்வேன். நான் கூடு விட்டு கூடு பாய்வேன். நம்மளுக்கு சின்ன சித்துட்டேன். என்னன்னு? வீடு விட்டு வீடு பாய்வேன். புடிச்சு உள்ளதுக்கு போடுவாங்களே. அதெல்லாம் இல்ல. ரைடு ஓவர் அல்ல. சரி சரி சந்தோஷம். இருக்கட்டும். அவ்வளவு ஒரு சித்துக்கள் கற்றவர். ஆமாங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? கலகஞ்சன் வந்திருக்கேன். என்னச்சு நல்லா இருக்கிற ஊர்ல சண்டை இழுத்து விட்டு போறது. ஏங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க மக்கள்? நீங்க தான் கலகம் இல்லையா? கலக மாதிரி தெரியும், ஆனால் முடிவு நன்மையாக இருக்கும். ஓ, அப்ப நெல்லிக்காய் மாதிரி மூத்தோர் சொல் வாக்கும் முதுநெல்லிக்கடியை முன்னே துவர்க்கும் பின்னாடி இனிக்கும் இல்லையா? ஆரம்பத்துல கலகமா இருந்தாலும் முடிவு நன்மையாக இருக்கும். அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா புத்தியால நான் கலகம் பண்ணுவேன். நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டு, அறிவால் வெட்டுவேன், நாங்க கம்பு எடுத்து அடிச்சு, தெம்பால் கலகம் செய்வேன், நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டு, சொல்லால் எறிவேன். அப்ப நீங்க தான் ஊனா சூனா போனா நானா தோனா. என் பேர் நாரதன்னு சொல்லிட்டேன். நீ புது பேர் வைக்கிறிய? என்ன புது பேர் இல்லையா? அப்புறம் எங்க ஊர்ல அங்கத்துல ஒருத்தர் இருக்காரு. என்ன? காவண்ணா தானா நாவண்ணா ஆனா சுப்பாரட்டியா இருந்து. சரி அதெல்லாம் சரித்தேன். நீ எனக்கு வைக்கிறிய புது பேரு? நீங்க மேலோகத்தை சுருக்கி மேலூர்ண்டே இல்ல. சரி இதை எப்படி நீ விரிச்சு சொல்வ? ஆமா, 5 எழுத்து மந்திரம். எப்படி? நமசிவாயா எத்தனை எழுத்து? அது 5 எழுத்துதான். ராமஜெயம் அது 6 எழுத்து. 6 எழுத்து. ஸ்ரீராமஜெயம் நியாயமா சொல்லணும், அதுக்காக அது 6 எழுத்தும். 6 எழுத்து. சரவணபாவும் 6 எழுத்துதான். ஓம் நமோ நாராயண 8 எழுத்து. இதெல்லாம் வந்து இருக்குதே. இந்த 5 எழுத்துல சுருக்கி இருக்கு. ஆங்கிலத்துல சொல்வார்கள் ஏ இ ஐ ஓ யூ வவ்வல்ஸ்.
நிறைய படிச்சிருப்ப போலயப்பா. ஏதோ ஓரளவு. சரி சந்தோஷம். இது 5 எழுத்துல உங்களை சுருக்கிருக்கேன். அதான் என்னன்னு கேட்டேன். ஊனாண்டா உலகம், சூனாண்டா சுற்றுவது, போனாண்டா பொது, நானாண்டா நலம், தோனாண்டா தொண்டன். பொருந்திருச்சப்பா. உலகம் சுற்றும் பொது நல தொண்டன். நான் தானே. சரி நான் ஊனா சூனா நானா தோனா நானா. நீங்க? நான் வந்து மூணா பூனா. டேய் நீ எவ்வளவு பெரிய அறிவாளி நீ. என்ன ஷிப்பு டேய் நீ யாருன்னு சொன்ன? மூணா பூனா. நீ ஒரு கேனா பூனா கேள்விப்பட்டேன். அப்ப நீங்க சூனா சூனாதான். அது என்ன சூனா சூனான்னு ஒரு பேரு? 2 சூ வரும். எப்படி? சுரு சுருப்பு. சுறுசுறுப்பானாளா? நீ கேனா கேட்டு புரிந்து கொள்பவர். மூணா பூனாண்டா முக்கியமான புள்ளி. எல்லாம் சரியா பெருமையா தானே வருது. ஆனா சுருக்குனத வேற மாதிரி வருது. அதை விட்டுருக்க. உங்க அப்பா வேற பிரம்மா. இவர் மேந்தானா? ஏய் இங்கயா பிரம்மான்னு சொல்றேன். சுவாமி தாங்களா வணங்குகிறேன் அப்படி சொல்லணும். இல்ல இவரு மயனானு எகத்தாளமா பேசுறீங்க. இன்னைக்கு கூட பாண்டி கோயில் வந்தாரு. பாண்டி கோயில் வந்தாரா? ஆமா, யாரோ செய்முறை வச்சிருந்தாங்களா? செய்முறை வச்சிராங்களா? என்கிட்ட 501 கொடுத்து செஞ்சிடறாங்க. என்னையா சொல்றீங்க? காரியம் அப்படி மாற்றாரு அவங்க அப்பா. எங்க அப்பா இங்க எல்லாம் வரவே மாட்டாருங்க. எங்க அப்பா இங்க வரவே மாட்டாரு. சுவரட்டி அப்படி திங்கிறாரு பாப்பா. சோரட்டி திங்கிறாரா? ஏன் ரத்த அளவு ரொம்ப குறைவா இருக்கும் எங்க அப்பாவுக்கு. ஏய் யாரையா சொல்லிக்கிட்டு இருக்க? உங்கள மாதிரி 8 அடி வளர்த்தி. ஆமா எங்க அப்பா என்ன உயரமான ஆளுதான். ஆனா அவரை எப்படி நீங்க பாத்துக்க முடியும்? தை 1ஆம் தேதி ஆனா எல்லா மாவட்டமும் வருவாரு. தை 1க்கு ஏப்பா எங்க அப்பா வர்றாரு? கருத இருக்கிற மிஷின் கொண்டு வருவாரு. 35 வண்டி வச்சிருக்காரு. கருத இருக்கிற மிஷினா? எனக்கு தெரியாம எங்க அப்பா 35 வண்டி வச்சிருக்காரு. தோரங்குறிச்சில 5 வண்டி நிக்கி, செந்தூர்ல 5 வண்டி நிக்கி, பரமேன் 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 புத்தானத்துல 5 வண்டி. யோ மண்டே ரெண்டா பொளந்துருவேன். யாரையா சொல்ற? பரமனை யாரையா சொன்னா? பரமமய இல்ல, பிரம்மனுடைய மகன். பிரம்மதேவன் மகனா? படைப்பு கடவுள். 4 தலை இருக்குமே. சதுர்முகன் படைக்கிறார் அவங்க அப்பா. அவரு பயங்க. நானு நீங்க என்ன கருத இருக்க வண்டி வச்சிருக்காரலாம் எங்க அப்பா. விண்ணை படைச்சது எங்க அப்பாங்க. மண்ண படைச்சது எங்க அப்பா. புல்ல படைச்சது எங்க அப்பா. ஆப்ப படைச்சது எங்க அப்பா. கோட்ற படைச்சது யோ புல்லு ஆப்பு கோட்றா அது இல்லையா? புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசி படைக்கக்கூடியது என் தந்தை பிரம்மா. புல்லுக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீனினத்துக்கு 3 அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. உங்களுக்கு 7 அறிவு. ஆமா தெய்வங்களுக்கு 8 அறிவாம். ஆமா பிடிக்க முடியாது. ரொம்ப சிரமம். அறிவு ஜீவன் அடிப்படையில படைச்சிருக்காருல. அனைத்தையும் படைப்பது என் தந்தை பிரம்மா. எங்க வீட்ல எங்க அப்பா படைச்சது. அது எங்க அப்பா தான். எங்க அம்மா படைச்சது. அது எங்க அப்பா தான். என்ன படைச்சது? அது எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா கையாட்டி சந்தைக்கு போயிட்டானா? கையாட்டி சந்தைக்கு போறாரா? ஏன் புத்தானத்தெல்லாம் சந்தையிலேன்னு உங்க அப்பா கையாட்டிக்கு போறாரா? யோ இங்க வாயா இங்க. புத்தானத்தா சீக்கிரம் திரும்பிடுவாங்க. இங்க டொங்காசு போட முடியாது. என்னையா சொல்ற? எங்க அப்பா இங்க வர மாட்டாரு. நீ வர மாட்டான்டா. என்ன எப்படி உங்க அப்பா படைச்சாரு? நீ பிறந்த எங்க அப்பாக்கு தானே. அப்ப ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல எதுக்கு இன்ஜில் மாத்தி போடுறாங்க? மாத்தி போடுறாங்களா? எங்க அப்பா இங்க வர மாட்டாரியா. மேலோகத்தில் இருந்து கொண்டே செய்வார். அவ்வளவு நீளமா? அவ்வளவு நீளமாவா? என்னது நீளமானு கேக்குற? அங்க இருந்து செய்யறாரு. அருள் கரம். அங்க இருந்து ஆசி கொடுத்தாருன்னா இங்க அண்டத்துல பிண்டத்தை பிடிச்சு போடுறாரு. மேல இருந்து மேலோகத்திலிருந்து அண்டத்திலே பிண்டத்தை பிடிச்சு போட்டு உயிரினங்கள் உற்பத்தி செய்கின்றார். கீழ இருந்து அது உங்க அப்பா. புரியல உனக்கு? உங்க அம்மா நல்ல மாதிரி விதை போட்டது எங்க அப்பா, தண்ணி பாய்ச்சது உங்க அப்பா, நீ பயிரை உற்பத்தி ஆயிட்ட. போதுமா? இவ்வளவுதானா? சுருக்கமா சொல்லியிருக்கேன். கீழ இருந்து இவன் தண்ணி வாய்ச்சிறேன். ஒரு பயிர் உற்பத்தி ஆகிறத அடிப்படையா வச்சு உனக்கு நான் சொல்லியிருக்கேன். சரி சரி. எங்க வீட்ல உங்க அப்பா விதை போட்டாரு. ஆமா. நாங்க 7 ஆம்பளை பையங்க பிறந்துட்டோம். அதுக்காரன் எங்க அப்பா தானே. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை ஊட்டி இல்லாம இருக்காங்களே, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? ஏய் எங்க அப்பாவை நீ சந்தேகப்படாத. டவர் கிடைக்கலையா? கேள்வியை பாருங்க. டவர் கிடைக்கலையா? ஏய் முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே விளையும். முன்னாடி செய்யற பாவத்திற்கு தகுந்தார் போல பிற்நாளிலே தண்டனையாக அமைகிறது. ஓஹோ, நம்ம பாட்டையும் பூட்டையும் காலத்துல செஞ்ச உங்க ஐயா நல்லது உங்க அப்பா நல்லவனா பிறக்கும். நீ உங்க அப்பா நல்லது செய்ய பண்ணாதான் நீ நல்லவனா பிறக்கும். அப்ப உள்ளியர் தள்ளியர் ஆயினும் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். வினை விதைத்தவன் வினை இருப்பான். தெனை விதைச்சவன் தன்னை அரிக்கணும், வச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் போகணும், உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அது இந்த பிறவில அடுத்த பிறவி. எந்த பிறவிலும் தப்பு பண்ணவே அவனுக்கான தண்டனை அடுத்த கண்டிப்பா அனுபவிச்சு தீரணுங்க. இதுதான் பிரபஞ்ச உற்பத்தியோட நியதி. நல்லா நினைச்சுக்கங்க. நம்ம நல்லது பண்ணா தப்பிச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு நேற்று ஒரு விஷயம் பண்ணா நம்ம தப்பிச்சிட்டோம். அதெல்லாம் கணக்கே கிடையாது. பொதுவா சொன்ன போனா நம்ம அம்மாவையும் நம்ம பார்த்தோம்டா, நம்ம பிறக்கிற பிள்ளை நம்மளை பார்க்கும். நம்ம அம்மாவையும் தூக்கி போட்டு முடிச்சோம்னா நம்மளை கண்ணார மிதிப்பேன். ஆமா, இதுதான் உண்மை. உங்க அம்மாவே நல்ல விஷயம். எங்க அம்மா யாருன்னு சொன்னா நீங்க ஆடி போயிருவீங்க. ஆடிக்காரா? ஆடி இல்லையா, நடுங்கி போயிருவ. ஏன் அவ்வளவு பெரிய?
ஏன் அவரையே முறைக்கிற? இல்ல அவர் பாக்குறாரு போறாரு. கலைவாணி. களவாணி பையன். டேய் களவாணி மேய இல்லையா, கலைவாணி. கலைவாணினா சரஸ்வதி. சரஸ்வதியா? எங்க அம்மா தான். இப்பயாச்சும் தெரிஞ்சுச்சு எங்க அம்மாவை பத்தி. சரஸ்வதி துவரங்குறிச்சியில கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கேன். டேய் உனக்கு மனசாட்சியே இல்லையா? எங்க அப்பா என்னன்னா கருதற்க மிஷின் வச்சிருக்காருன்ற, எங்க ஆத்தா என்னன்னா கரும்பு ஜூஸ் கடை. ஏன் நான் தேவலோக வாசினி நீ நம்பவே மாட்டியா நீ? கொட்டை எழுத்துல சரஸ்வதி கரும்பு ஜூஸ். அதெல்லாம் மூலவத்தை எங்க அம்மா பேர்ல இருக்கிறவங்க. எங்க அம்மா நாவுக்கரசி. வெள்ளை களி கொடுத்து வெள்ளை படி கொண்டு வெள்ளை அரியாசனத்தை வச்சிருப்பார். அரசரோடு தம்மை சரியாசனம் வைத்த தாயேன்னு சொல்றோம் இல்லையா, தமிழ் செல்வி. அவங்கதான் எங்க அம்மா. வெள்ளை தாமரை வெள்ளை சேலாட்டி உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்கதான் எங்க அம்மா. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுதெழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்களுக்கு சொந்தக்காரி என் தாய். தமிழ் செல்வி புத்திரன் எங்க அம்மா தாங்க. அனைவர் நாவிலும் அமர்ந்து பேச வைப்பது என் தாய். நான் கேட்கிறேன் கோவம் இல்லையே. நல்ல விஷயம். உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் இணைஞ்சுதான் நீங்க பிறந்தீங்களா? இல்ல கூடி பிறக்க கிடையாது, சிருஷ்டியின் மூலமாக தோற்றுவித்தல். பார்த்தாலே வெள்ள பிறக்கும். பார்த்தாலே. ஆமா. சரி கல்யாணம் ஆச்சா? மூவாசையை வெறுத்தவன். புரியல? ஒண்ணுமே இல்லையா? இல்லன்னு அப்புறம் என்ன? டேய் எதுக்கியா சிரிக்கிறப்ப? நோட்டீஸ்ல பேர் ஓட்டு. ஐயோ அட்வான்ஸ் கொடுக்க போனது யாரு? மூணுமே இல்லையா? டேய் மட்டத்தனமா பேசக்கூடாது. மூணு என்ன மூணு இல்லைன்னு கேளு. மண்ணாசை கிடையாது, பெண்ணாசை கிடையாது, பொன்னாசை கிடையாது. ஆசைகளை அறவே வெறுத்தவன். கொஞ்சம் கூட பெண்ணாசை இல்ல. ராவணன் அழிந்தான் பெண் ஆசையின் காரணமாக. பெண்ணாசை இல்ல. ஆல்ரவுண்டுக்காரன் அப்படித்தான் சொல்றேன். அப்படி அவர்லாம் அந்த மாதிரிலாம் இல்ல. சுத்தமா எந்த ஆசையும் கிடையாது, எந்த ஆசையும் இல்ல. சரி இது இந்த யுகம் கலியுகம். ஆமா. முற்பிறவில ஏதாவது முற்பிறவில 52 பொண்டாட்டி. 52 பொண்டாட்டி. 52 பொண்டாட்டி. இந்த 52 பொண்டாட்டிக்கு சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டேலா? சிலிண்டருக்கு பதியவா? ஏன் மேலோகத்துல என்ன கேஸ் அடுப்பா வச்சிருக்காங்க? சிலிண்டருக்கு பதியறதுக்கு நேத்தோட முடிஞ்சது. அதெல்லாம் மேலோகத்துல அதெல்லாம் கிடையாது. இல்ல இல்ல இல்ல. சரி சரி. 60 பிள்ளைகள். 52 பொண்டாட்டிக்கு எங்க ஜவுளி எடுப்பிய? எங்கேயா ஜவுளி எடுக்க சொல்ற? தேவலவாசியில என்ன ஜவுளி கடையா திறந்து வச்சிருக்காங்க? ஒட்ட குண்டியாவே தெரியல. தேவலவாசிகள்ப்பா அதெல்லாம் தேவலோகத்துடைய அதற்குன்னு ஆள்லாம் இருக்காங்க. நினைச்ச மாத்திரத்துல. ஆமா இருக்கட்டும். நீங்க பொம்பளையா மாறினீங்களா? பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். 60 பிள்ளை. எவ்வளவு நேரத்துல? ஒரு கணப்பொழுதுல. கணப்பொழுதுல. இந்த 60 பிள்ளைக்கு ஆதார் அட்டை வாங்கிக்கலாம். எதுக்கு? எதுக்கு ஆதார் அட்டை? உங்க ஊர்ல குடுக்குறாங்க. என் தேவலோகத்துல தான் ஆதார் அட்டை எல்லாம் கிடையாது. சரிங்க சாமி. 60 பிள்ளைகள் எங்க இருக்காங்க? சுவாமி மலையில படிக்கட்டுகளை மாத்தி வச்சுட்டேன். படிக்கட்டுகள் முருகப்பெருமானுக்கு புண்ணியத்தை கொடுப்பதற்காக. சிறப்பு. விவகாரமே பேசுறீங்க. உங்களுடைய நாமோதயம் என்ன? என்னுடைய நாமோதய வீரத்தேவன். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணை காவல் புரிவது. காவல் பாக்குறாங்களா? என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை குலக்கடவுளுக்கு. செந்தூர் வடி வேலுனுக்கு, முருகப்பெருமானுக்கு. சரி, ஆனா சத்தம் வந்துட்டே இருக்கே, சோன்னு ஒரு சத்தம். ஆமா, ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள. நீங்க என்ன அள்ளி கொட்டீங்களா வெளியில? இல்லங்க, ஏதோ இருக்கா நீல. ஒருவருக்கு இருவர். அந்த ஒருவருக்கு இருவர் யாருன்னு கேட்டேன். ஒன்று என் கூட பிரபாத சகோதரி. சரி. இன்னொருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். அப்படியா? சரி, ஒன்று கூடல் பிரபாத சகோதரின்ட்டீங்க. அந்த பெண்ணை சந்திக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி ஏதோ இன்னொரு பிள்ளை இருக்கு நீங்கல்ல, அந்த பிள்ளை அழைத்து வர சந்திக்கலாமா? ஆசி வழங்கலாமா? அந்த பிள்ளையே கொஞ்சம் சேர்த்து வைங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஒரு 3 மாசமா நெருங்குதுல. நெருங்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் கொடுத்தீங்களா இல்லையா? நானும் என்னென்ன எந்த பேய் பிடிச்சிச்சோ நானும் செம்புடுக்கலாம் வச்சு அடிக்க நெருங்குது. முதல்ல அந்த பிள்ளை என்கிட்ட அழைத்து வாருங்கள். ஆசி வழங்கி என்ன குறை என்ன பாத்துருவோம். அழைத்து வரல் பார்க்கலாம். நாராயணா வாங்கம்மா, வாங்க மாப்பிள்ள. வாமா, சப்ப விட்ட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.